வெறும் 30 நாளில் 9 லட்சம் செலவில் 1 BHK டைப்பில் இந்த ஃபார்ம் ஹவுஸை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டியிருக்காங்க. சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸில் பூரா செவறுகளை கட்டி ரூஃபுக்கு ஸ்டீலில் ஃப்ரேம் செஞ்சு கேரளா ஓடுகள் போட்டிருக்காங்க. குழந்தைகள் தண்ணீரில் விளையாடுறதுக்காக ஸ்விம்மிங் பூல் மாதிரி 20,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் தண்ணி தொட்டியும் கட்டியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் அண்டு மாடர்ன் ஸ்டைல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் இந்த பண்ணை வீட்டை சூப்பராக கட்டி அசத்திருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வெளி சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேடே பில்டர்ஸ் அண்ட் டிசைனர்ஸுங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவு அடுத்து தாமரைக்குளமில் 1.5 ஏக்கர் ஃபார்ம் லேண்டில் கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு 1 BHK ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 ஏக்கர் தோப்புக்கு சுற்றியும் ரெடிமேட் காம்பவுண்ட் வால் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுன்னு பிரிக்கில் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே பிளாஸ்டிக் ஒர்க்கோட டெக்ஸ்சர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு ரோலிங் டைப்பில் ஆட்டோமேட்டிக் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா ஓப்பன் அண்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட் அண்டு உட்டன் சீட்ஸ் வச்சு மெயின் கேட்டை அழகாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக என்ட்ரன்ஸில் 8-way போர்ட் 1 TP டைப்பில் CCTV கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு. சவுத் வெஸ்ட் கார்னரில் 1 BHK டைப்பில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இது நார்த் ஃபேஸிங் ஹவுஸ். பில்டப் ஏரியா 895 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்ட்டில் 16x17 அடியில் சிட் அவுட் பிளான் பண்ணி அதுக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சீலிங்க்கு கூலிங் சீட்டில் மெட்டல் செட் போட்டிருக்காங்க. சிட் அவுட்டுக்கு சைடு ஹேண்ட்ரைல் கொடுக்கல. எதனாலனா கிளைண்ட் எல்லா சைட்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால சிட் அவுட்டுக்கு சைடு ஹேண்ட்ரைல் எதுவுமே கொடுக்கல. கிராண்ட் லுக்குக்காக தரைக்கு உட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. நார்த் ஃபேஸிங் ஃப்ளஷ் டைப் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் 10x21. தரைக்கு பூரா 2x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. செவறுகளை பூரா முழுக்க சிமெண்ட் இன்டர்லாக்ஸ் பிரிக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. வெஸ்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி பர்பிள் கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அங்கே டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட இன்டீரியர்ஸுக்கு ஏசியன் ப்ரீமியம் எமல்சன் பெயிண்ட் அண்டு ராயல் ப்ளே பெயிண்ட்டும் வீட்டோட எக்ஸ்டீரியருக்கு அபெக்ஸ் அல்டிமா பெயிண்ட்டும் அடிச்சிருக்காங்க. ரூஃபுக்கு ஸ்டீலில் ஃப்ரேமை ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் சிங்கிள் லேயர் டைப்பில் கேரளா ஓடுகள் போட்டிருக்காங்க. சம்மர் டைமில் வீட்டுக்குள்ளே ஹீட் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓடுகளுக்கு பூரா கூல் ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஜன்னல்களை பூரா ஹைலைட் பண்ணுற விதமாக சிமெண்ட் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ்லேயே ஜன்னல்களை சுற்றி பார்டர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு டார்க் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் கட்டிங்காக ரெடிமேட் சிமெண்ட் விண்டோ ஃப்ரேம் சூஸ் பண்ணி அலுமினியம் ஃப்ரேமோட கிளாஸ் ஷட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் UPS ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. கிளைண்ட்டுக்கு ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் ரொம்ப பிடிச்சதுனால ஹாலுக்கு கிச்சனுக்கு இன்பிட்வீனில் எந்த பார்ட்டிஷன் வாலும் கொடுக்காம கிரானைட் டேபிள் டாப் கொடுத்து அதை டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் மட்டும் வால்ஸுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. மிக்சி, கிரைண்டர், ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸை மாற்றுறதுக்கு வசதியாக கிச்சனில் நிறைய எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் வாலுக்கு பூராமே 1 கோட் பட்டி வச்சுருக்காங்க. இதனால் பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. இந்த வீட்டில் எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு ரெடிமேட் சிமெண்ட் ஃப்ரேமையும் மாட்டியிருக்காங்க.
பார்க்கறதுக்கு உட்டு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது பெட்ரூம், சைஸ் 10x17. பில்லர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் லோட் பியரிங் டைப்லேயே இந்த ஹவுஸை கட்டியிருக்காங்க. இந்த பில்டர் சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை சொந்தமாக கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடலில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட கல்லையை தான் இந்த ப்ராஜெக்டில் முழுக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த வீட்டை கட்ட முடிஞ்சுது. நமக்கு பிரிக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் இவங்ககிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது அவுட் சைட் பாத்ரூம், பிவிசி டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 6x10, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. இந்த டாப் கார்னரில் எலக்ட்ரிக் ஹீட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் செப்பரேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாலில் மேலே இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸுக்கு பூரா உட்டன் ஒர்க் செஞ்சு பூராத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. காம்பவுண்ட் வால்ஸை சேர்த்தாம இந்த வீட்டை மட்டும் கட்டுறதுக்கு ஆனால் மொத்த செலவு வந்து 9 லட்சம். நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஹேடே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். மேலே கிளியர் ரூஃப் டைல்ஸுங்கிறதுனால அங்கே சின்டாக்ஸ் வாட்டர் டேங்க் வைக்க முடியாதுன்னு செப்பரேட்டாக மெட்டலில் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி அதில் வாட்டர் டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சுற்றியும் நடந்து போகிற அளவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த தோப்பில் குழந்தைகள் தண்ணியில் விளையாடுறதுக்காக ஸ்விம்மிங் பூல் மாதிரி 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் தண்ணி தொட்டியும் கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே இன்னும் 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் பெரியவங்க குளிக்கிற மாதிரி இன்னொரு தொட்டியும் கட்டியிருக்காங்க. ஸோ மொத்த கெப்பாசிட்டி வந்து 20,000 லிட்டர்ஸ். இந்த தண்ணி தொட்டிகளை ஃபார்முக்கு இரிகேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்பெனியோட நேம் வந்து ஹேடே பில்டர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ். நான் ப்ரொப்ரைட்டர் பேசுகிறேங்க. ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடைய ப்ராஜெக்ட் அது. இதோட பியூட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிளைண்ட்ஸ் வந்து அவங்க லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க. அந்த லோ பட்ஜெட் தகுந்த மாதிரி வந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு பியூட்டிங்னா, நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக்கிங் இருக்குது. அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிணத்துக்கடல் இருக்குங்க. ஸோ அதை வச்சு தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எனி ட்ரெடிஷ்னல் பில்டிங்காக இருந்தாலும் சரி, எனி மாடர்ன் பில்டிங்காக இருந்தாலும் சரி, இன்டர்லாக்கிங் கான்செப்ட்டில் என்ன என்கிற இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு இன் கேரளாவில் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி இன்டர்லாக்கிங் பில்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் மை நம்பர். அதே ஃபார்ம் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ், ரெசிடென்ஸ் பில்டிங் என்ன இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.